அதானம்மா. துர்கா, இளவரசி, இன்று உன் அலங்கரிப்பிலே ஒரு தனிய அழகு சொட்டுகிறதடி. உங்கள் அழகுக்கு அழகு செய்ய யாராலமா முடியும்? அம்மா, இந்த உடையில் உங்களை பார்க்கும்போது ஆஹா ஆஹா, என்னடி? நான் காணாத மன்மதனை போல் இருக்கிறீர்கள் அம்மா. அது இருக்கட்டும், புறப்படுவோமா குதிரையேற்ற பயிற்சிக்கு? நல்ல குதிரையேற்றம். என்னால் வர முடியாது. போடி. நல்லதம்மா. துர்கா, துர்கா, எங்கே போகிற? இந்த பொன்னான முடிவை உங்கள் கண்ணான அப்பாவுக்கு அறிவிக்க வேண்டாமா? போடி. இந்த பயிற்சிகளாலே எனக்கு ஓயாத தொல்லை. இல்லை, இந்த நாட்டின் வருங்கால மகாராணி என்றால் சாமான்யமா? இளவரசி, என்னடி அந்தரங்கம்? தளபதி பைரவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறாரம்மா. வர சொல். தீந்தமிழ் இலக்கிய பூம்பொழிலின் தெய்வக்குயில், கன்னித்தமிழ் காவலரசி, கலைமகள் இருப்பிடம், காவிய சங்கமம், பொற்பின் செல்வி, புதுமை விளக்கு, இளவரசி கலாமாலினி அம்மையாருக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். துர்கா, அம்மா, தூண் மாதிரி நிற்கிறாயடி. நீங்கள் வந்த காரியம்? நாளை இந்த நாட்டு இளவரசியின் திருமண போட்டி ஆரம்பம். இதை அறிவித்து போகவே வந்தேன். இது தெரிந்த விஷயம் தானே? இருந்தாலும் இது ஒரு சம்பிரதாயம். நல்லது. தாங்கள் வருகிறேன் இளவரசியாரே. வணக்கம். இளவரசி, வெகு தூரம் வந்து விட்டோம். இந்த பக்கத்திலே கள்ளர்கள் பயம் உண்டு. திரும்பி விடுவோமா? துர்கா, இன்றொரு பந்தயம். அதோ பார், ஒரு மண்டபம். அங்கே யார் முதலில் போகிறார் என்று பார்ப்போமா? சரி. இளவரசி, இளவரசி. இருக்கிறதெல்லாம் ஏடுறோம்.
தாங்கள் சமயத்தில் செய்த உதவிக்கு என் நன்றி. அதெல்லாம் பிறகு ஆகட்டும். முதலில் உனக்கு ஓய்வு தேவை. வா. நன்றி, நான் வருகிறேன். அட, வாப்பா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொண்டு போலாம். இப்படி உட்காரேன். இளவரசே, சட்டையை கழட்டுட்டுமா? ஆமா, இந்த காற்றையே காணோம். ஏன் தம்பி, நீ கூட? வேண்டாம் வேண்டாம், பரவாயில்லை. ஆமாம், நீங்கள் யார் என்று? இவர்தான் காவேரி பட்டணத்து இளவரசர் உதயசூரியன். நான் இளவரசருடைய மெய்காப்பாளன் வீரபாகு. தாங்கள் இங்கே வந்திருப்பது? என்ன தம்பி இது? ஊரே அமர்க்களப்படுகிறதே, உனக்கு தெரியாதா? எதை பற்றி? அதான் இந்த நாட்டு ராஜகுமாரியுடைய கல்யாண போட்டியை பத்தி. ஆமா, போட்டியில தோத்து போனவங்களை எல்லாம் சிறையில தள்ளுறாங்களாமே. அந்த அக்கிரமத்திற்கு ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆமா, அது இருக்கட்டும். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் குமரி நாட்டு இளவரசன் கலாமோகன். நானும் இந்த போட்டியிலே ஒரு கை பார்க்கலாம் என்றுதான் வந்திருக்கிறேன். ஏன் சிரிக்கிறீர்கள்? இன்னும் 2 வருடங்கள் கழித்து இந்த போட்டி வைத்திருந்தால் உனக்கு மீசையாவது முளைத்திருக்கும். நான் போட்டியிலே ஜெயித்து விட்டால் முதலில் உன் கழுத்தில் நானே வெற்றி மாலையை சூட்டுவேன். உங்கள் நல்ல குணத்தையும் வீரத்தையும் பார்க்கும்போது போட்டியே இல்லாமல் அந்த இளவரசியை உங்களிடம் ஏன் ஒப்படைக்க கூடாது? அப்புறம் என்னுடைய வீரத்திற்கு மதிப்பேது? ஆமா ஆமா, நேரமாகிவிட்டது, நான் வருகிறேன். தம்பி, மறுபடியும் கள்ளர்களும் சிக்கிக் கொள்ளாதே, பார்த்து போ. நல்ல போட்டி. பருவத்துல கல்யாணம் பண்ணி பேரம் பேத்திகளை எடுக்கிறத விட்டுட்டு போட்டியா, அதுல ஜெயிக்கிறவனுக்கு கல்யாணமா? எந்த காலத்துல எவன் ஜெயிக்க போறான்? இந்த இளவரசிக்கு எப்ப கல்யாணம் நடக்க போகுது? எல்லாம் நடக்கும். பாபா சீக்கிரம் இரு, பூ எடுத்து வர. இது என்ன அலம்பலம்? இங்க வா, வாடா சீக்கிரம். ஒரு வேடிக்கை நடக்க போகுது. இப்போ போங்கிறேன். அடி அந்தரங்கம், உனக்கும் சீக்கிரத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அது ரொம்ப நாள் ஆகும். ஏன் இன்னும் கிழவி ஆகணுமா? நான் ஒரு அறிவாளியா தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவரை தேடுவாரே, அவர்தான் இந்த நந்தவனத்துல புலாத்திக்கிட்டு இருக்காரு. என்றாணி. ஏய் துர்கா, என்னடி இது என்கிட்ட விளையாட? சரிதான், உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். சரி சரி, வா. இரு, நந்தவனத்தை ஒரு சுத்தி சுத்தி விட்டு போகலாம். ஐயோ, ஆனா பாவி. அடி தேவி, இப்படியா நடக்கிறது? என் மேல ஒண்ணும் தப்பு இல்ல துர்கா, எல்லாம் உங்க அண்ணன் தான். எங்க போனாலும் பெரிய தொல்லையா போச்சு. ஏன்னா பிரியமில்லாத ஒரு பெண்ணிடம் இப்படித்தான் நடப்பதா? அதுலதானே இன்பம் இருக்கு. கண்ணேன்னு வந்து கனிவா பேசிட்டா அப்புறம் வாழ்க்கையில என்ன ருசி? தேன் கூட்ட தேடி மர உச்சிக்கு போகணும், தேனி கடிக்கணும், அப்புறம் அந்த தேனை குடிக்கணும். இந்த போராட்டத்துல தானே இன்பம் இருக்கு. இப்படி பக்கத்துல போகணும், அப்படின்னு சொல்லணும், இப்படி போய் தொடணும், அப்படி கொடுக்கணும். எனக்கு கல்யாணமே வேண்டாம், இப்படி இருந்தாலும் சகிக்கல, அவதாரம்.